ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பண்ண போகிறோம். இன்சாலா பிராண்டோடது ஒரு வேக்கம் கிளீனர் வாங்கியிருக்கோம். ரொம்ப 1 இயர் வாரண்ட்டி இது இருக்குது. 1200 வாட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே லைக் இது கரண்ட் யூஸ் பண்ணுற வேக்கம் கிளீனர் அண்ட் ஈஸி டு கேரி 4 மீட்டர் ஒயர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டஸ்ட் பேக், ஃபுல் இண்டிகேட்டர், பவர்ஃபுல் சக்ஷன் பவர், வாஷபிள் டஸ்ட் பேக் இருக்குன்னு இருக்காங்க. ப்ளோவர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நான் ப்ளோவர் ஃபங்க்ஷனும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சர்ச் பண்ணி வாங்கியிருந்தேன். இதை நம்ம அப்படியே அன்பாக்சிங் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் ஆகுதுன்றதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். இதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் வேக்கம் வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் கூட எனக்கு தெரியாது. மேனுவல் பார்த்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இப்போ இன்சாலா பிராண்டோட வேக்கம் கிளீனர் தாங்க அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் நான் வாங்கியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் வேக்கம் யூஸ் பண்ண போகிறது. ஸோ நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். ஸோ உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை அப்படியே 1 by 1 பார்த்துடலாம். ஒரு லாங் டியூப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் செட்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 லெங்க்த் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெருசாக வேணும்னா இது பண்ணுறதுக்கு. ஸோ மேட்டு பண்ணுற ப்ரெஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ப்ளோவர் ஃபங்க்ஷனுக்கு அந்த ஒரு கப்ளிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட மெயினான மிஷின் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸுங்க. கொஞ்சம் ஹேண்டலும் கொடுத்துருக்காங்க, நம்ம பிடிச்சி தூக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்கு. ஸோ யூசர் மேனுவலும் ஒரு வாரண்ட்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்மளே இப்போ ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். யூசர் மேனுவலில் நான் ரஃபாக ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 1 இயர் வாரண்ட்டி ப்ளஸ் 6 மந்த் வாரண்ட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணணும் போல். ஸோ நான் யூசர் மேனுவல் கோ த்ரூ பண்ணிவிட்டு நம்மளோட அந்த வேக்கமை வெளியில் எடுக்கிறேன். பயங்கர வெயிட்லெஸ்ஸு அண்ட் தென் ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. தூக்கிக்கிறதுக்கு கூட ஒரு கைப்பிடி வச்சுருக்கிறதுனால. ஸோ கீழே ஒயரிங் சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம இருக்கிற எல்லா ப்ரெஷ்ஷும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஷ் சோஃபா க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு. சோஃபா இல்லை பெட் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 in 1 மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சோஃபா க்ளீன் பண்ணுறது. நான் கையில் வச்சுருக்கிறது 2 in 1 ப்ரெஷ்ஷு. ஸோ ஒன்று கொஞ்சம் அந்த ப்ரெஷ் வச்ச மாதிரி இருக்குது. ஒன்று பெரிய அழுக்கில் எடுக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு கார்பெட் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு. கார்பெட் க்ளீன் பண்ணலாம், இல்லை நம்மளோட ஃப்ளோரிங் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு 2 லெங்க்த்து கொடுத்துருக்காங்க. ப்ளோவருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லெங்க்த்தாக இருக்க டியூபை இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஹோல் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் இன்சர்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ்லேயே ஈஸியாக கிளிக் ஆகிடுது. அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி ப்ரெஷராக இழுத்தோன்னா வந்துடுது. ஸோ இப்போ நம்ம டஸ்ட்டு பேக்கை எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது ரீயூசபிள் பேக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. வாஷபிள் பேக். ஸோ எப்போனா ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு வைக்கலாம். ஆனால் வெட்டாக வைக்கக்கூடாது, நல்லா க்ளீன் பண்ணி தான் வைக்கணுன்ட்டு. ஸோ உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோல் நல்லா தெரிகிற மாதிரி அங்கே உள்ள ஒரு லாக் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் இன்சர்ட் பண்ணி வச்சிடணும் ப்ராப்பராக வச்சுட்டு மேலே நம்ம லிட் எடுத்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அதுவும் ஒரு லாக்கிங் சிஸ்டம் தான். கரெக்டாக வச்சு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஸோ இன்சர்ட் பண்ணிட்டா ஜஸ்ட் ஒரு லாக்கிங் தான். ஃபஸ்ட்டு நான் எடுத்தோடனே கிச்சனுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ சிம்னிக்கு மேலே இருக்க டஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் லாங்கர் ஹோஸ் வச்சு செக் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் பண்ணிவிட்டேன், அப்படியே பார்க்கலாம். ஸோ நாய்ஸ் கொஞ்சம் லவுடராக தான் இருக்குது. பட் எல்லா வேக்கம்லும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்துருந்தேன். ஸோ கிச்சனில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒட்டரெல்லாம் அடிக்கணும்னா கீழே இருக்க எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு ப்ராப்பராக பண்ணணும். ஸோ இப்போ நான் கொஞ்சம் ரேண்டமாக சாப்பிட்ற ஐட்டம் மட்டும் இல்லை, பட் மற்ற பொருளெல்லாம் இருக்குது. ஸோ கிச்சனில் ஹெவியாக ஓட்டிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இது போகுதா அப்படின்றது தான் என்னோடய மெயின் இதுவே. கொஞ்சம் நேரம் ரியல் வாய்ஸ் மீன்ஸ் அந்த சவுண்ட் கேட்கட்டும் தான் நான் உங்களுக்கு அந்த சவுண்டு வைக்கிறேன். ஸோ அவ்வளோ லவுடராக இருக்குது. சரி, நல்லா க்ளீனாக இருக்குது. பட் ஸ்டில் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கு. சரி, ஃப்ளோர் ப்ரஷ் எதனா யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா போகுதா அப்படின்ற மாதிரி நான் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரஷ் மாற்றிருக்கேன். நல்லாவே போயிருக்கு. ஸோ கீழே எந்த ஒரு டஸ்ட்டுமே விழல, எல்லாமே உள்ளே அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ கீழே டஸ்டிங் பண்ணுற வேலை நம்மளுக்கு மிச்சம். நெக்ஸ்ட்டு சோஃபா க்ளீனிங் ப்ரஷ் தான் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த நம்ம சோஃபா இப்போ தான் வந்திருக்கு. 10 days தான் ஆச்சு வீட்டுக்கு ஸோ நிறைய டஸ்ட் இருக்காதுன்றது தெரியும். பட் சக்ஷன் பவர் நல்லா இருக்கா, நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு வருதா அப்படின்ற மாதிரி மட்டும் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டு பண்ணியிருந்தேன். ஓகே, நல்ல க்ரிப்பாக பிடிச்சி சக்ஷன் பவர் நான் ஃபீல் பண்ணேன் என்னோடய கையில். நான் மெயின் பர்பஸ் வாங்கினதே பார்த்திங்கன்னா சோஃபா கிளீனிக்கு தான் வாங்கியிருக்கேன். ஆனால் அப்பப்போ இந்த மாதிரி சாஞ்சிடுது.
ஸோ நம்ம சோஃபாவில் அவ்வளோ க்ளீனாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்க சோஃபா வந்து க்ளீன் பண்ணேன். சோஃபா க்ளீன் பண்ணி எடுத்ததை நான் வீடியோவே கேப்சர் பண்ணல, விட்டுட்டு அந்த வீடியோ டிலீட் ஆகிடுச்சு. அப்புறமா வந்து பில்லோஸ் மட்டும் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பில்லோ மட்டும் பண்ணதில் இருக்க டஸ்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மிஷின்லேருந்து அந்த மாதிரி தான் ரிமூவ் பண்ணணும். அந்த நாப் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதை இழுத்துட்டோன்னா வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தலகாணிலேருந்து மட்டுமே இவ்வளோ டஸ்ட் வந்திருக்கு. ஃபுல் சோஃபா க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு 5 மடங்கு இந்த பேப்பர் ஃபுல்லாக கூட டஸ்ட் வந்திருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்க மேட்ரஸ் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் வந்து மேலே இருக்க ப்ரொடெக்டர் போட்டிருப்போம் பார்த்திங்களா, வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடெக்டர். ஸோ அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறேன். என்ன தான் தோச்சு போட்டாலுமே வந்து அது மேலே ஒரு சின்ன டஸ்ட்டு மாதிரி உட்காந்துட்ருக்கும். நான் அதை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடெக்டர் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாவே க்ளீனாக பண்ணியிருக்கு. ஸோ இதோட டஸ்ட் கலெக்ஷன் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு அப்புறம் இந்த ப்ரொடெக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் மேட்ரஸையும் பண்ணி பார்க்கலாம். ப்ரொடெக்டர் வந்து நல்லாவே க்ளீனாக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அதில் எவ்வளோ டஸ்ட் வந்துருக்குன்றதை செக் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அந்த பேக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் எடுத்து நான் ஜஸ்ட்டு கொட்டி பார்க்குறேன். வீட்டில் வந்து அப்படியே அந்த ஒரு மாதிரி மண் தூசி அது அப்படியே பயங்கரமாக பறக்குது. ஸோ ஒரு அளவுக்கு தான் நான் ஜஸ்ட்டு கொட்டுறேன், ஏன்னா வீட்டில் திருப்பி ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் லைட்டாக ஒரு மாதிரி மண் தூசிங்க தொடும் போதே ரொம்ப நைஸாக இருந்துச்சு. நான் ஃபுல்லாக டஸ்ட்பின் பேக்கை உதறல, நான் வெளியில் போய் உதறிக்கிறேன். இப்போது ப்ரொடெக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு மேட்ரஸில் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். நான் வந்து இந்த மேட்ரஸ் வாங்கும்போதே நான் வந்து இது ப்ரொடெக்டர் போட்டாச்சு. ஸோ நாங்கள் டேரெக்டாக மேட்ரஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை, அதனால தான் பார்க்க வந்து புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. இது ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 years மேலே இருக்க பெட்டு தான் இது. ஒரு 5 minutes நாங்கள் மாற்றி போட்டிருந்தோம். மேலே பார்க்குறதுக்கு எந்த தூசியுமே இல்லை. பட் ஆனால் நம்ம இப்போ டஸ்ட்பின் பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்ட்டு. ஸோ நான் எவ்ரிதிங் நான் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி பார்க்குறேன். அப்போ தான் நம்மளுக்கு தெரியாமல் எவ்வளோ டஸ்ட்டில் நம்ம வந்து பிறண்டுட்ருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ அதை பண்ணிட்டோடனே டஸ்ட்பின் பேக்கை உடனே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ ப்ரொடெக்டர் இருந்ததுனால ரொம்ப தூசி இல்லை, பட் ஸ்டில் இருந்தது, இவ்வளோ இருந்துச்சு மேட்ரஸ்லேயுமே. ஈவன் ப்ரொடெக்டர் போட்டிருக்கும் போதே ஸோ லைவாக எல்லாமே நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இதோட காஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3000 rupees நம்ம அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த காஸ்ட்டுக்கு வந்து இது நல்ல வர்த்தியான வேக்கம் கிளீனர். பட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ப்ளோவர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் வந்து அதை நான் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த லெவலில் பெருசாக எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ரொம்ப கம்மியான ஏர் ஃப்ளோ தான் இருக்குது. ஸோ மற்றபடி இந்த சக்ஷன் பவர்லாம் வந்து நல்லாவே இருக்குது. ப்ளோவர் மட்டும் எனக்கு ஒன்றும் அவ்வளோ இதுவாக திருப்தியாக இல்லை இந்த வேக்கமில். ஸோ ப்ளோவருக்கு ஓவராக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி வேக்கம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷன் அவங்களுக்கு சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை கிளீனிங் சக்ஷன் பவர் 1200 wattsக்கு இது நல்ல குவாலிட்டியாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வாங்கலாம். ஸோ இன்னும் அதிக வாட்ஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து காஸ்ட் வைஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். பட் நம்ம வீட்டுக்கு வந்து இந்த பவர் போதுமானது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஹானஸ்டான ரிவ்யூ இன்சாலா கெஸ்ட் ப்ரோ இந்த மாடலுக்கு வந்து 3000 rupeesக்கு ட்ரை கிளீனிங்க்கு வேர்த்தியான ப்ராடக்ட் தான். ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ப்ராடக்ட்டு. ஸோ வெயிட்லெஸ்க்காக வந்து இன்னும் காஸ்ட் அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு இதுவே ரொம்ப மினிமல் வெயிட்டில் தான் இருக்குது. நம்ம சேனலில் நிறைய அப்கமிங் அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ என் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.